ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் வினோஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாரோட ஃபேவரட்டான ஸ்வீட் சோன் பப்டி ரெசிபி தான். எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், கடையில் மட்டும்தான் இதை நம்ம வாங்கி சாப்பிட முடியும், வீட்டில் கூட இதை நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு. கண்டிப்பாக பண்ணலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் 2 கப் அளவு மைதா மாவு அதோட சேர்த்துக்கோங்க. மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவும் சேர்த்துக்கோங்க. நான் இந்த கப்பில் தான் 2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துருக்கேன். இந்த கடலை மாவு மைதா மாவு ரெண்டுத்தையுமே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு அந்த நெய்யில் வறுத்து எடுத்துக்கணும். நீங்கள் 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகும். கெட்டிப்படாமல் நல்லா வறுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வரும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா வறுத்தாச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஜலிச்சு ஒரு பெரிய பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் மைதா சேர்த்தோமோ அதே அளவு 2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னா, பாகு கெட்டிப்படாமல் இருக்கும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி பாகை நல்லா கொதிக்க விடுங்க. 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும் நம்ம பாகு ரெடி ஆகிறதுக்கு. பாகோட பதம் என்ன அப்படின்னா, கையில் உருண்டுற அளவுக்கு வரணுங்க பாகு. அந்த அளவுக்கு நம்ம பாகை ரெடி பண்ணணும். இப்போ பாருங்கள், பாகு நல்லா கொதிச்சு வருது. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. 15 நிமிஷத்துக்கு அப்புறமே நம்ம தண்ணியில் பாகு ஊற்றி செக் பண்ணணும். இப்போ நம்ம தண்ணியில் ஊற்றி பாகு ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்டிஃபாக நிற்கலை, கொஞ்சம் கரையுது பாகு. கையில் உருண்டுறதுக்கும் வரல. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம பாகு கொதிக்க விடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டேன். பாருங்கள், கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ தண்ணியில் ஊற்றி செக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கையில் நல்ல ஸ்டிஃபாக வருது, நல்லா உருண்டுறதுக்கும் வருது. பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நெய் தடவின நான்ஸ்டிக் பேனில் இப்போ இந்த பாகை நம்ம ஊற்றிக்கலாம். நீங்கள் பட்டர் பேப்பரில் கூட நெய் தடவிட்டு இந்த பாகை ஊற்றிக்கலாம். பாகை ஊற்றிட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் சீக்கிரமாக ஆறிடும், எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும் நமக்கு. பாருங்கள், இப்போ நல்லா சேர்ந்த மாதிரி வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கையில் நெய் தடவிக்கோங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கையில் நல்ல பால் ஆட்டம் உருண்டுறதுக்கு வருது. இப்போ கையில் நெய் தடவிட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரி பாகை இழுத்து விடுங்க. நல்லா க்ளாஸியாக வரும் பாகு. பாருங்கள், இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. நல்லா இழுத்தாச்சு. இப்போ ஒரு ரிங்கு மாதிரி ரவுண்டாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக ரிங் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரிங்கை நம்ம ஜலிச்சு வச்சுருக்கிற மாவில் எடுத்து போட்டுக்கலாம். மேலே மாவை இந்த மாதிரி தூவிட்டு நல்லா ஃபுல்லாக இழுத்து இழுத்து விடுங்க. நான் பண்ணுற மாதிரி டபுள் லேயராக மடக்கி நீங்கள் இழுத்து விடுங்க. அப்போ தான் நமக்கு நிறைய லேயர் கிடைக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி
இழுத்து விடுறீங்களோ மாவை தூவி தூவி நமக்கு அதிக லேயரும் கிடைக்கும், அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் பாகு வந்து ரொம்ப முண்டின பாவு இன்னும் கொஞ்சம் லேட்டாக நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த சோன் பப்படி பண்ணுறதுக்கு இழுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஹார்டாக வரும் நமக்கு லாஸ்ட்டாக. நீங்கள் அதனால் இந்த சோன் பப்படி செய்கிறதுல வந்து முக்கியமான விஷயமே அந்த பாகு வந்து கரெக்டான பதத்தில் எடுக்கிறது தான். இப்போ நான் பண்ணுற மாதிரியே நல்லா ஃபோல்ட் பண்ணி மாவை தூவி விட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் இழுத்து விடுங்க. இப்போ பாருங்கள், நான் இழுக்கிற மாதிரியே இழுத்து விடுங்க. நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க வீட்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், மெஷின் வச்சு தான் வந்து கடையிலலாம் பண்ணுறாங்க, நம்ம வீட்டிலலாம் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லேயுமே சூப்பரான சாஃப்டான சோன் பப்படி கடையில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ லேயர் வருது, நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி மாவை தூவி தூவி நல்லா இழுத்து விடுங்க. பாருங்கள் நிறைய லேயர் வந்துருச்சு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சோன் பப்படி வந்து இந்த ஸ்வீட்டு பிடிக்காதவங்களே கிடையாது, பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதை நம்ம வீட்டில் பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கும்போது ரொம்பவே வந்து எல்லாமே ஆச்சரியத்தோடு சாப்பிடுவாங்க. பாருங்கள் நிறைய லேயர் வந்துருச்சு, ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. கலரும் வந்துட்டு கரெக்டான பக்காவான கலர் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் இதை கப்பில் வந்து மோல்ட் பண்ண போகிறேங்கிறதுனால இதை நல்லா தனித்தனியாக நான் உதிரியாக பிரிச்சுக்கிறேன். பாருங்கள் நல்லா உதிரியாக தனித்தனி லேயராக நான் பிரிச்சுக்கிட்டேன். சூப்பராக நம்ம சோன் பப்படி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை மோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப்பில் வந்து இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் அடியில் போட்டுட்டு நம்ம சோன் பப்படியை அது மேலே நீங்கள் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு சோன் பப்படி எடுத்தாச்சு. இதை வந்து இப்போ நம்ம டிமோல்டு பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டில். பாருங்கள் சூப்பராக நம்மளோட சோன் பப்படி கடையில் இருக்கிற மாதிரியே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.